அதுன்னு வச்சு ஸ்கேன் எடுத்து ஒன்றுமே சக்ஸஸ் ஆகலை. ஐயாவுக்கு இப்படி கேன்சர் இருக்குன்னு சொன்னப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? ரிப்போர்ட் வந்தன்னைக்கே நைட்டாக ஒர்க் நான் கட்டி பிடிச்சி அழுதேன் சார். உங்களுக்கு போய் இந்த நோய் வந்திருக்கே அவராக நான் நைட்டெல்லாம் எனக்கு தூங்கவே இல்லை. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. கட்டி வந்திருக்கிற இடம் வந்து ரொம்ப அந்த மாதிரி இடம், மலைக்குடலில் வந்துட்டு அந்த மலை துவாரம் அது ரெண்டும் சந்திப்பு ஆகிற இடம். ஏன் முன்னோட மனைவி எனக்கு உறுதுணை. பணம் அப்படின்ற இதில் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கயிறு போதும், எல்லாத்தையும் எடுத்துக்கோ. இப்போ அப்பா வந்து ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி? ரொம்பவே ஹாப்பி, வார்த்தையில் சொல்ல முடியாது. ஸோ அப்பா வந்துட்டு கண்டுபிடிச்சி ரொம்ப, ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு சித்த வைத்தியம்னு வந்தால் நமக்கு வந்து நம்மளோட உடம்பு உறுப்புகளை வந்துட்டு எதுவும் இழக்காமல் இருக்கலாம். அடுத்து என்ன, அதனால் பின்விளைவுகள் என்ன வரும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மலைக்குடலை கட் பண்ணிவிட்டு அந்த பேக் வச்சு இங்கே ஒரு துவாரம் போட்டுட்டு பேக் பக்கத்தில் வச்சுக்கணும், 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் இருக்கணும் அந்த காயம் மாறுறதுக்கு. ஏன்னா நம்ம அந்த ஜவ்வை அகற்றிடுறோம் இல்லைங்களா, அதனால் ஒரு சிலருக்கு 97% வரைக்கும் சக்ஸஸ் ஆகாமல் தான் போயிருக்கு, பேக் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த 3% உங்களுக்கு லக் இருந்தால் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அருமையான மருந்து, எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இந்த நோய்க்கு தக்கன அவர் மருந்து கொடுக்குறாரு, அது கேட்குது. எங்கள் மருமக ஒரு பக்கம் முத்தம் வச்சிச்சு, நானும் ஒரு பக்கம் முத்தம் வச்சேன். 2 பேரும் கட்டி அணைச்சி தான் பிடிச்சோம். ஐயா வணக்கம். ஐயா சார் வணக்கம். வணக்கம். உங்களுக்கு கேன்சர் வந்து 4th ஸ்டேஜில் இருந்துச்சுன்னு தெரிஞ்சப்போ உங்கள் மனநிலை எப்படிங்க இருந்துச்சு? அதான் மனநிலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி நோய் வந்துருச்சா அப்படின்னு ரொம்ப கஷ்டம். வந்து என்னுடைய இதை நான் வந்து சரி மாற்றிக்கிடுவோம், வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2வது காரணத்து கதிர்வீச்சு அதுன்னு வச்சு ஸ்கேன் எடுத்து எல்லாம் இங்கே ஒன்றுமே சக்ஸஸ் ஆகலை. அப்புறம் என்னுடைய மகனுடைய மேனேஜர், அவர் சென்னைக்காரரு, அவர் இங்கே இடத்துக்கு போங்க, சித்தா நல்லா கேட்கும் அப்படின்னு சொன்னார். அதை நம்பி நாங்கள் வந்தோம். வந்ததில் 100க்கு 100 சக்ஸஸ். கஷாயம் தான் கொடுத்தாரு, எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் நான் வந்து இந்த புளிப்பு, மோர், பால், வடை எதுவுமே எடுத்துக்கிறல, மாமிசம் முதல் கொண்டு எதுவுமே எடுத்துக்கிறல, இன்னுமே எடுக்கலை. புளிப்பு கிடையாது, பால் கிடையாது, காப்பி, டீ எதுவுமே இல்லை. அந்த இதை அப்படியே கண்டினியூ கொண்டு வர்றேன், எனக்கு வந்து நல்லா இருக்குது. அந்த டைமில் உங்கள் உடல்நிலை எந்த அளவில் பாதிக்கப்பட்டுருந்துச்சு? பாதிக்கப்பட்டதுன்னா மோசன் பிரச்சனை. எனக்கு மோசன் பிரச்சனை ஒரு நாளைக்கு காலையில் வெள்ளனை நல்லா போயிடும், அப்புறம் மோசன் யூரின் வரும், மோசன் வந்துடும், வர்றாப்புல இருக்கும், வராது. இந்த மாதிரி தான் கசகசன்னு போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் எங்கள் தம்பிகிட்ட சொன்னேன், கோயம்புத்தூரில் போய் ஸ்கேன் எடுப்போம்னு நான் இங்கே வர சொன்னார். நான் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்கு அருப்புக்கோட்டை தாலுகா மண்டபசாலை ரெட்டியப்பட்டி என்னுடைய ஊர், அங்கே தான் இருந்தேன். அப்புறம் 2வது கோயம்புத்தூருக்கு போனோம், என் மகனும் வந்தார், ஸ்கேன் எடுத்தோம். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்ததில் ரிப்போர்ட் இருந்துச்சு. அதை விட பெட்ஷீட் ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னா பெட்ஷீட் ஸ்கேன் எடுத்தோம், அதில் தான் கேன்சர்னு வந்துச்சு. அப்புறம் எதுவுமே சர்ச்சை. இங்கே வந்த பிறகு எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. வந்து மறுநாள் எனக்கு மோசனுக்கு மருந்து கொடுத்தாரு, கஷாயம்தான் கொடுத்தாரு. நல்லா மோசன் போச்சு, ஃப்ரீயாக இருந்துச்சு, உடம்பு நல்லா இருந்துச்சு, சாப்பாடு நல்லா எடுத்துக்கிட்டேன், நல்லா இருந்துச்சு. இப்போ நல்ல ஓரம் ஆரோக்கியமாக இருக்குது. ஆனால் அப்பாவுக்கு இப்படி கேன்சர் இருக்குதுன்னு தெரிஞ்சப்போ உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு? மனநிலை அப்போது வந்து ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அப்பாவோட கேரக்டர் வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கிட்டையுமே சகஜமாக பேசுவார். ரொம்ப அவர்கிட்ட பேசுனா நிறைய பேர் ஒரு திருப்தியோடு போவாங்க, மனதில் இருக்கிற அழுத்தத்தை எல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் பண்ணிட்டு போவாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல மனுஷர். ஸோ அவருக்கு இந்த மாதிரி வந்துருச்சுன்னு தெரிஞ்ச நேரத்தில் எனக்கும் கொஞ்சம் நிறைய தடுமாற்றங்கள் இருந்துச்சு. இருந்தாலும் தைரியத்தை இழக்கலை. ஓகே,
மீட்டுக்கலாம், அவரை காப்பாற்றி கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அதே இது அம்மாவும் அந்த நேரத்தில் ரொம்ப பதட்டப்படலை. சரி ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்றதை பார்த்து அவர் எப்படியாவது காப்பாற்றி கொண்டு வரணுன்ற ஒரு இதில் இருந்தாங்க. அடுத்து என்னோடய மனைவி ஆகட்டும், என்னோடய உறவினர்களும் ஃபுல்லு சப்போர்ட்டு. முக்கியமாக என்னோடய மனைவி வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. ஏன் நீங்கள் நவீன மருத்துவ முறைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் சித்த மருத்துவத்துக்கு வந்தீங்க. இந்த சித்த மருத்துவ முறை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு எளிமையாக இருந்துச்சு? இந்த கஷாயமாக இருக்கட்டும், பத்தியம் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இது எந்த அளவுக்கு எளிமையாக இருந்துச்சு? எளிமையாக இருந்துச்சுங்கிறீங்களா? எளிமை வந்து எனக்கு வந்து திருப்தி ஆயிடுச்சு. மருந்து சாப்பிடவும் எனக்கு மோசம் பிரச்சனையாகவும் எனக்கு திருப்தி ஆயிடுச்சு. அந்த திருப்திலேயே அந்த கேன்சர் கட்டியும் காலி ஆயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் அதுக்கான மாற்றங்கள் தெரிஞ்சிச்சாங்க? இருந்துச்சு சார், இருந்துச்சு. இங்கே வந்து கண்டினியூ 3 மாதம் இருந்தேன். அந்த ஒரு மாதம் கழித்து ஸ்கேன் எடுத்துகிட்டு சார் சொன்னார், எடுக்க போனேன். அப்போ வந்து 2.3 தான் இருந்துச்சு. 4.3 இருந்தது, 2.3க்கு வந்துருச்சு எம்ஆர்ஐ ஸ்கேனில். அப்புறம் ஒரு 1.5 மாதம் கழித்து இப்போ எடுத்துகிட்டு வந்துடுங்க இன்னொரு ஸ்கேனு அப்படின்னாரு. சரின்ட்டு போனேன். ஆனால் கிளியராக ஆகி வந்துச்சு. ரொம்ப அவரும் சந்தோஷப்பட்டார், நானும் சந்தோஷப்பட்டேன். அந்த எடுத்த டாக்டருமே ரொம்ப சந்தோஷப்பட்டார். நல்லா க்ளீன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. அதோட மாத்திரையோட வேணும்னாரு. இப்போ 2வது இருந்தாலும் சில டாக்டரு சொல்கிறாங்க மாத்திரை எடுத்துக்கிறணும், அதை கண்டினியூவாக அது தழும்பு தான் இருக்குது, ஆனால் அதை மாத்திரையிலேயே பண்ணணும். இப்போயும் மாத்திரை சாப்பிட்டு தான் வர்றேன். இப்போயும் நல்லா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இங்கே வந்து அட்மிட் ஆனப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கீங்க? அப்போ வந்து எனக்கு உடம்பு வந்து ரொம்ப டல்லாக இருந்துச்சு சார். நல்லா ரொம்ப டல்லாக இருந்துச்சு. மாத்திரை எடுத்த பிறகு இவங்க கொடுத்த உணவு சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வந்து நல்லா இதாகிடும். ஐயாவை வந்து கூடயே இருந்து பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய பயணம் வந்து ஐயாவோட இருந்துருக்கு உங்களுக்கு. ஐயாவுக்கு இப்படி கேன்சர் இருக்குன்னு சொன்னப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? ரிப்போர்ட் வந்தன்னைக்கே நைட்டாக ஒர்க் நான் கட்டி பிடிச்சி அழுதேன் சார். உங்களுக்கு போய் இந்த நோய் வந்திருக்கே அப்படின்னு. அவரழுக நான் நைட்டெல்லாம் நீங்கள் தூங்கவே இல்லை, அந்த அளவில் இருந்தோம். இப்போ நீங்கள் கூட இருந்து பார்த்துருக்கீங்களாமா அங்கே ஹாஸ்பிட்டலில்? ஒவ்வொரு நாளும் ஐயா வந்து எப்படி முன்னேறிக்கிட்டே வந்தாங்க? இங்கே வந்த பிறகு எங்களுக்கு 2 பேருக்குமே சந்தோஷமாக தான் சார் இருந்தோம். அவங்க கொடுக்குற மருந்துக்கும் இங்கே சாப்பாடு செஞ்சு போட்டதுக்கும் அவர் நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருந்தார். எனக்கும் சந்தோஷமாக இருந்தது. தேவலை ஆயிரும் அப்படின்னு நம்பிக்கையோடு தான் இங்கே இருந்தோம். இப்போ உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க ஒரு 3 மாதம் இங்கே அட்மிட் ஆகி இருந்தேன் அப்படின்னு. அந்த 3 மாதம் முடிவில் அந்த ஸ்கேனில் வந்து உங்களுக்கு கேன்சர் இல்லை, முழுமையாக குணமாயிருச்சு அப்படின்னு சொன்னப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நல்லா பரவாயில்ல, டாக்டர் நல்லா வைத்தியம் செஞ்சார். எனக்கு மன திருப்தி. எல்லாருக்குமே, எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே சந்தோஷமாயிருச்சு. எல்லாருமே. இப்போ அப்போ வந்து நவீன மருத்துவ முறையில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அங்கே அவங்க என்ன சொன்னாங்க? ஏன் சித்தாவுக்கு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணீங்க? இப்போது நவீன மருத்துவ முறையில் அவங்க ரேடியோ தெரப்பி, அதுக்கப்புறமா அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து அவர் ரொம்பவே அந்த கஷ்டங்களை வந்து பக்க விளைவுகள் அதோட இது வந்து கொஞ்சம் தீவிரமாக இருந்ததுன்னு தெரியல. அது வந்து ரொம்பவே அவர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறமா அந்த கோர்ஸ் அவங்க என்னென்ன கோர்ஸு சொன்னாங்களோ, ரேடியோ தெரப்பி, அந்த மெடிசன், இந்த கோர்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு அதில் இன்னும் கட்டியோட அளவு வந்துட்டு குறையலை. ஸோ அறுவை சிகிச்சை முறையை தான் நீங்கள் கையாளணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருப்பார். அவர் முன்னாடி இருந்தே நல்லா இருக்கும்போது இருந்தே சொல்லிட்டு இருப்பார், நம்ம உடம்புல வந்துட்டு எந்த ஒரு இடத்துலையும் கத்திப்படாமல் இருக்கணும். ஸோ அப்போனா தான் நம்ம உடம்பு வந்துட்டு நல்லா அந்தளவுக்கு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு இது சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அறுவை சிகிச்சையில் அவருக்கும் அந்தளவுக்கு உடன்பாடு இல்லை, எனக்கும் அந்தளவுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அதோட அந்த அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய இடம் வந்து கட்டி வந்திருக்கிற இடம் வந்து ரொம்ப அந்த மாதிரி இடம். மலைக்குடலில் வந்துட்டு அந்த மலை துவாரம் அது 2ம் சந்திப்பு ஆகிற இடம். ஸோ நம்ம மலை துவாரத்திலேருந்து ஜஸ்ட் ஒரு 1 இன்ச்சு டிஸ்டன்ஸ்லேயே கட்டி இருக்குது. ஸோ அந்த கட்டியை வந்து அகற்றும்போது அந்த மலை துவாரம் வந்து சுருங்கி விரியும் தன்மை இருக்கும்.
ஸோ அந்த ஜவ்வு வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான தன்மை இருக்காது அப்படின்ற இது சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணலாம் அப்படின்னாலும் அதோட சைடு எஃபெக்ட் என்னன்றதை டாக்டருக்கிட்ட கேட்டேன். நான் ஆல்மோஸ்ட்டு ஒரு 3-4 பிரபலமான மருத்துவமனைகள் அப்புறமா தெரிஞ்ச டாக்டர்ஸ் எல்லாருக்கிட்டேயுமே விசாரித்ததில் எல்லாருமே ஒரே மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கும்போது சரி ஆப்ரேஷன் பண்ணிடுறோம், அடுத்து என்ன அது எந்த மாதிரியெல்லாம் அதனால் பின்விளைவுகள் என்ன வரும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த காயம் மாறுற வரைக்கும் அந்த மலைக்குடலை கட் பண்ணிவிட்டு அந்த பேக் வச்சு இங்கே ஒரு துவாரம் போட்டுட்டு பேக் பக்கத்தில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி சார், ஓகே, பேக் வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு அது எத்தனை நாளைக்கு அந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு, 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் இருக்கணும் அந்த காயம் மாறுறதுக்கு அப்படின்னா. சரி சார், ஓகே, காயம் ஆறி போச்சு, நெக்ஸ்ட் அந்த பேக் அப்படின்னாலும் இல்லை, ஏன்னா நம்ம அந்த ஜவ்வை அகற்றிடுறோம் இல்லைங்களா, அதனால் ஒரு சிலருக்கு 97% வரைக்கும் சக்ஸஸ் ஆகாமல் தான் போயிருக்கு, பேக் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அந்த 3% உங்களுக்கு லக் இருந்தால் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ரிஸ்க் நான் எடுக்க விரும்பலை. ஏன்னா அவரோட மனநிலை எனக்கு தெரியும், என்ன எதனா எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவார் அதுக்கப்புறமா. ஸோ அதனால் அவஸ்தைகள், ஏன்னா அம்மா வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு இருக்கணும் கண்டினியூஸாக. ஸோ அது எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி ஃபில் ஆகுன்றது தெரியாது. ஸோ சுமல், ஸோ பல இதெல்லாம் யோசனை பண்ணிவிட்டு, ஏன்னா அவங்களுக்கு அதை சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து எல்லாமே புதுசு நமக்கு. இது எல்லாமே நம்ம அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கணுமா, அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்றதை யோசனை பண்ணிவிட்டு இருக்கும்போது எனக்கு என்னோடய மேனேஜர் வந்துட்டு கொஞ்சம் அந்த நேரத்தில் ஒரு கடவுள் மனித ரூபத்தில் வர்ற மாதிரி வந்து ஒரு சின்னதாக ஒரு குழு கொடுத்தாரு. ஓகே, இந்த மாதிரி சித்தாவில் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த தாட்லேயே வரல. நானும் ஆகட்டும், என்னோடய ஃபேமிலியில் ஆகட்டும், யாருமே வந்துட்டு சரி சித்தாவுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு தாட்டுக்கே யாரும் வரலை. ஸோ டக்குன்னு அவர் சொன்ன உடனே அடடா நம்ம இவ்வளோ நாள் அந்த சித்தான்றதையே யோசனை பண்ணாமல் விட்டோமே அப்படின்ற மாதிரி நினச்சி இருந்தோம். சரி, அவர் சொன்னதை அட்ரஸ் வாங்கிட்டு இமிடியேட்டாக வந்திருந்தோம். ஸோ டாக்டர் ரிப்போர்ட் எல்லாம் ஸ்டடி பண்ணார். ஸோ நீங்கள் ஒரு கரெக்டான நேரத்தில் வந்திருக்கிறீங்க, ஸோ இதை நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். நான் கொஞ்சம் கூட தாமதிக்கலை. சரி சார், ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன ப்ரொசீஜர் என்னன்றதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த சித்தா மருத்துவத்தை ஆரம்பித்தோம். ஏன்னா அப்பாவுக்கும் வந்துட்டு உடலில் வந்துட்டு அதில் நல்ல முன்னேற்றம், அவருக்கும் அவரோட ஆசை வந்துட்டு நிறைவேறின மாதிரி ஒரு இது. அதுலேயே அவர் ஒரு 50% குணமாயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், மனதளவில் ஒரு தைரியம் வந்துருச்சு, அறுவை சிகிச்சை நமக்கு இல்லை அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஸோ இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸு, ஸோ அணுகுமுறைகள் இதெல்லாம் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ கூட அம்மாவும் தங்கிக்கலாம் அப்படின்றதுனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அப்புறமா இங்கே அட்மிட் பண்ணியிருந்தோம், ட்ரீட்மெண்ட்டு போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பீரியாட்டிக்கலாக ரிப்போர்ட் செக் பண்ணுறது செய்கிறது இதெல்லாம் பார்த்த உடனே நல்லா குணமடைதல், அவருக்கே வந்து உடல்நிலை மாற்றங்கள் நிறையவே பாசிட்டிவாக தெரிஞ்சிச்சு. ஸோ அப்படியே ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அடுத்த ஒரு 3 மாதத்தில் அந்த கட்டி சுத்தமாகவே இல்லை அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்டு வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா டாக்டரு சரி ஓகே சார், நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம், நீங்கள் பூரண குணம் அடைஞ்சிட்டிங்க, இருந்தாலும் இந்த என்ன உணவுகள் அதை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நான் என்ன மருந்தோ வீட்டில் இருந்தால் நீங்கள் சாப்பிட்றதுக்கு உண்டான மருந்துகள் கொடுக்குறேன். ஸோ அதை கொஞ்சம் நாளைக்கு கண்டினியூ பண்ணுங்கள், ஏன்னா அதோட தாக்கம் வந்துட்டு உடனே வந்துடக்கூடாது, அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லியிருந்தார். ஸோ அவரோட அறிவுரைக்கேற்ற மாதிரி அவரும் வந்துட்டு ஒத்துழைப்பு பண்ணார். ஸோ ரொம்பவே இதாகி போச்சு. இப்போவும் அவர் டாக்டர் என்ன சொன்னாரோ அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறாரு. அம்மா நல்லா உறுதுணை. ஸோ கொஞ்சமும் முகம் சொல்லிக்காமல் அவருக்கு என்ன வேணுன்றத சமையல் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க, செய்கிறாங்க. ஏன் முன்னோட மனைவி எனக்கு உறுதுணை. ஸோ பணம் அப்படின்ற இதில் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த மஞ்சள் கயிறு போதும், எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அப்பா வந்து ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்பவே ஹாப்பி. அது வார்த்தையில் சொல்ல முடியாது அந்தளவுக்கு. ஸோ அப்பாவை வந்துட்டு கண்டுபிடிச்சி ரொம்ப அவரோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார். எல்லாருமே ஹாப்பி. ஏன்னா அவர் குடும்ப தலைவர், ஊரில் இருக்கிற எல்லோரும் ஹாப்பி.
இடையில நான் ஊருக்கு போகும்போது சரி இவரை இந்த மாதிரி மருத்துவத்துக்கு அதை கூப்பிட்டு வர்றதுக்கு முன்னாடியும் எல்லாரும் சொன்னாங்க, ஊரில் வந்து அப்பா தெளிவான ஆள், எப்படியாவது அவரை காப்பாற்றி கொண்டு வந்துரு, அவர் எங்களுக்காக ஊருக்காக அதுக்காக வேணும் அவர் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே இந்த கண்டினியூஸாக ஃபோன் பண்ணி விசாரிக்கிறதுலேருந்து எல்லாருமே ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ பேசும்போதும் யாரும் அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்டோட யாரும் பேசலை, செய்யலை. எல்லோரும் ஆறுதலாக அவருக்கு வந்து ஒரு பொறுப்பாக ஒரு நல்லா பொறுப்பாக நடந்துடுவேன். பெரியாளோட தான் அணுகுமுறைகள், அதனால் எல்லாருமே நல்லா வச்சுருக்கேன். ஐயா ரொம்ப மகிழ்ச்சி, அழுதுகிட்டே சொன்னாங்க. அது கண்டிப்பாக ஆனந்த கண்ணீர் தான், சரியாச்சு. கஷ்டப்பட்ட குடும்பங்கள், அதனால் எல்லாருமே கொஞ்சம் எல்லாருமே ஒத்துழைப்பு, எனக்கு நல்லா ஒத்துழைப்பு. ஐயா இப்போது ஒரு கிரேட் 4ல் இருந்து நீங்கள் முழுமையாக குணமாகி வந்திருக்கீங்க ஐயா. நிறைய பேர் வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்டு இப்போவும் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம்னா என்னங்க? சரி, வந்து இங்கே வந்து நம்பிக்கையாக வந்து அவர் கொடுக்குற மருந்தை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா பூர்ண குணமாகும். வரணும், நம்பிக்கையாக வரணும். இப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ஊசி போட்டால் தேவையாயிருன்னு போகிறோம்ல, அது மாதிரி நம்பிக்கையாக சித்தானந்தமாக சேர்ந்து நம்பிக்கையாக வந்து இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா குணமடைஞ்சிடும். இப்போ சித்த மருத்துவத்தின் மேலே வந்து நிறைய பேருக்கு பெரிய பிடிப்பு இல்லை, பெரிய நம்பிக்கை இல்லை இல்லைங்க. ஆனால் நீங்கள் முழுமையாக குணமாகி இப்போ திரும்பவும் பழைய நிலைமைக்கு போயிருக்கீங்க. அதை பற்றி என்னங்க சொல்லுவீங்க? இந்த சித்த மருந்தினுடைய ஒரு நல்ல அருமையான மருந்து, எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது. அந்த நோய்க்கு தக்கன அவர் மருந்து கொடுக்குறாரு, அது கேட்குது, அவ்வளோதான். என்ன நல்லா இருக்கு. ரொம்ப நன்றிங்கய்யா. உங்களை இவ்வளோ ஆரோக்கியமாக பார்க்குறதுல எங்களுக்குமே ரொம்ப மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றிங்க. நன்றி. கடைசியில் எனக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை, சரியான ஒரு அடி, நிறைய அடினாலும் ஓரளவு பரவாயில்ல, நல்லாயிருக்கு. கேன்சருன்றது முன்னாடி ஒரு பயப்படக்கூடிய விஷயமா இருந்துச்சு. இப்போது நிறைய டெக்னாலஜியும் இருக்குது. ஸோ சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை வந்து நெக்லிஜெண்ட்டாக எடுத்துக்காமல் அது எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்றதை கரெக்டான நேரத்தில் கண்டறிஞ்சு அதை நம்ம கரெக்டாக யாருக்கிட்ட போகணுன்றத நாடணும். அது ஆங்கில மருத்துவ முறையாக இருக்கட்டும், இல்லை சித்த வைத்தியமாக இருக்கட்டும். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு சித்த வைத்தியம்னு வந்தால் நமக்கு வந்து நம்மளோட உடம்பு உறுப்புகளை வந்துட்டு எதுவும் இழக்காமல் இருக்கலாம். ஏன்னா இந்த சித்த வைத்தியம் வந்து நம்ம வீட்டில் சமையல் சாப்பிட்டு என்ன இது பண்ணுறோமோ அதுதான் இது மருந்தாக வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளோட முன்னோர்கள் என்ன பண்ணினாங்களோ அதை தான் பண்ணிகிட்ருக்குறோம். இடையில வந்துட்டு கொஞ்சம் கேப் ஆகி போச்சு. இப்போ சார் மாதிரி ஆளுங்க அதை மீட்டு கொண்டு வர்றாங்க அப்படின்னா நிஜமாலுமே அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அது அவருக்கு வந்து நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை ரொம்ப நெக்லிஜெண்ட்டாக விட்டுறாதீங்க, சின்னது தானே அப்படின்ட்டு. ஏன்னா இந்த கேன்சர் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பாவுக்கு வந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நிறைய பேருக்கு நான் அந்த வார்த்தைகளை வந்துட்டு சர்க்கிளில் கேட்குறேன். ஏன்னா அது வந்து சின்னதாக இருக்கும், இதுதான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், அந்த நேரத்தில் மருந்து கொடுக்குறாங்க. அதை தெரிய வருது 3வது ஸ்டேஜில் தான் தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம கரெக்டாக மெடிசன் என்ன சொல்கிறது, ஸோ யாருக்கிட்ட போகணும், எந்த மாதிரி மருத்துவம் எடுக்கணுன்றத நம்ம தெரிஞ்சு பண்ணுறதுக்குள்ளேயே நம்ம பேஷண்ட் வந்துட்டு பாதி ஊருக்குழைஞ்சி விட்டுறாங்க. ஆமாம். ஸோ அதுதான் திரும்பவும் சொல்கிறது, கரெக்டான நேரத்தில் அந்த வியாதி என்ன இருக்குது ஏது இருக்குன்றத இமிடியேட்டாக அது என்ன பண்ணணுன்றதை பார்த்துட்டு ஸோ அவங்கள எந்த மருத்துவ முறைக்கு போகணுன்றத முடிவு பண்ணி அவங்கள வீட்டுக்கு கொண்டு வரணும். இன்னொன்று அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணணும். ஸோ அவங்களோட மனநிலை வந்து அந்த நேரத்தில் ஏன்னா நம்ம ஒரு உடம்பு ஃபீவர் வந்துருச்சுனாலே என்ன பண்ணுறோம், ஒரு சொன்னங்கி போய் இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய வியாதி, ஏன்னா உயிர்கொல்லி நோய் தான். ஸோ அதனால் அவங்கள வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம தைரியமாக சொல்லி அவங்களுக்கு நம்ம ஒத்தாசையாக இருக்கிறோமோ, ஸோ அந்தளவுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது. அவங்கள வந்து நோயாளியாக ட்ரீட் பண்ணக்கூடாது எப்போவுமே. ஐயாவுக்கு ஃபுல்லாக குணமாயிருச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப சந்தோஷம்.
எங்கள் மருமக ஒரு பக்கம் முத்தம் வச்சிச்சு, நானும் ஒரு பக்கம் முத்தம் வச்சேன். 2 பேரும் கட்டி அணைச்சி தான் பிடிச்சோம். தேவையாயிருச்சு, நம்ம கும்பிட்ட தெய்வம் நம்மளை கைவிடலை அப்படின்னு.